Hello students, welcome to online class theme 8th max 2nd chapter measurements exercise 2.1 6th sum. Find the central angle of each of the sectors whose measures are given below. இப்போ பையோடைய வேல்யூ 22/7 போட்டு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா ஈக்குவல் டு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆர் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் வெட்டுருங்க, நெக்ஸ்ட்டு போடலாம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டார் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் கேட்டிருக்காங்க, ஆங்கிள். ஓகே, இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணுன்னா என்ன ஃபார்முலானா லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு என்ன தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. ஓகேவா? இது ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. யூனிட்ஸ், ஓகே, சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர். இப்போது இதில் தீட்டாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றுக்கு கண்டுபிடிக்கணுன்னா மீதியெல்லாம் இருக்கணும். இப்போ 6 இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா ஈக்குவல் டு 462 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சா தான் நம்ம ஏரியா ஃபார்முலாவில் வச்சு போட முடியும். இப்போ பாருங்கள், இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணுன்னா என்ன, ஏரியா ஆஃப் த ஆர்க். இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டார் என்ன ஈக்குவல் டு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் அ செக்டார் வென் தீட்டா இஸ் நாட் கிவன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், வென் தீட்டா இஸ் நாட் கிவன் பட் தீட்டா கண்டுபிடிக்கணும். வென் தீட்டா இஸ் நாட் கிவன்னா ஏரியா ஆஃப் த செக்டார் என்ன ஃபார்முலானா LR/2. ஓகேவா? LR/2 ஈக்குவல் டு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வென் தீட்டா நாட் கிவன் ஏரியா ஆஃப் அ செக்டார் ஃபார்முலான்னா என்னென்னா LR/2. ஸோ LR/2 இதை போட்டுட்டு எல் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் இன்ட்டு வாட் இஸ் ஆர் கொடுத்துட்டாங்க 21 சென்டிமீட்டர்ஸ். 21 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ எல் ஈக்குவல் டு 462. இது இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோகேட் ஆகிடும், 2/21. ஓகே, ஸோ 121s are 21, 22 into 21 462. ஸோ இந்த எல் ஈக்குவல் டு என்னன்னா 44 சென்டிமீட்டர்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல் கண்டுபிடிச்சப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவில் போட்டுட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் போட்டுட்டு நம்ம தீட்டா ஆரும் இருக்குது, லென்த் ஆஃப் த ஆர்க்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் 44 சென்டிமீட்டர்ஸ் போட்டு தீட்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஏரியாவும் ஆரும் கொடுத்துட்டாங்க. அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க்கு தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா வச்சு எழுதிக்கணும். எழுதிட்டு ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா என்ன 462 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த செக்டார் வென் தீட்டா நாட் கிவன்னா இந்த ஃபார்முலா, தீட்டா நாட் கிவன்னா ஏரியா ஆஃப் த செக்டர் இல்லைனா பையா தீட்டா பை 360 இன்ட்டு பையார் ஸ்கொயர். வென் தீட்டா நாட் கிவன்னா LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ LR/2 போட்டுட்டு எல் இன்ட்டு 21/2 போட்டு எல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தீட்டா மட்டும் இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ எல் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சி எல் கண்டுபிடிச்சி எல்லை தூக்கி இப்போ இந்த ஃபார்முலாவில் போடணும். அப்போ நான் அகெயின் எடுத்து எழுதிக்கிறேன். லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு என்ன தீட்டா பை 360 இன்ட்டு 2πr யூனிட்ஸ். ஓகேவா? 2πr யூனிட்ஸ். இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிட்டோம்ல, அந்த ஃபார்முலா போட்டு LR/2 ஈக்குவல் டு 462. ஸோ இது 44 கண்டுபிடிச்சிட்டோம் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே கொடுத்துட்டாங்க பையுடைய வேல்யூ 22/7 போட சொல்லி R is 21 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ தீட்டாவை அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இதை ரெசிப்ரோகேட் பண்ணுங்கள் 44 இன்ட்டு இது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும் இன்ட்டு 2/1. இப்போ இங்கே வரும்போது 1/2 ஆகிடும், இங்கே 7/22 ஆகிடும், இங்கே 21/1 இங்கே 1/21 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 121 2 22s are 44, 2 will get cancel, 1 7s are 7, 3 7s are 21, again 3 போடுங்க, 1 3s are 3, 2 3s are 6, 0 120. therefore theta equal to 120 degree. புரியுதா? அப்படியே 122s are 22, 44 2 22s are 44, 2 2 cancel பண்ணிடும். again 7 3
அகைன் 3 கேன்சல் பண்ணால் இங்கே 120 டிகிரி. therefore theta equal to 120 டிகிரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா லென்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிக்கிறோம். அது வந்து எல்லா ஏரியா ஆஃப் த செக்டர் வந்து 462 கொடுத்ததால அந்த LR/2 ஃபார்முலா போட்டு எல் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த செக்டர் வந்து 462 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எல் கண்டுபிடிக்கிறதுக்காக LR/2 போட்டு இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து இங்கே தீட்டாவுடைய வேல்யூ லென்த்து எல்லுடைய வேல்யூ போட்டால் தான் வந்து நம்ம தீட்டா கண்டுபிடிக்க முடியும். அப்போ எல்லுடைய வேல்யூ போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் த செக்டர் என்ன ஃபார்முலா வித் தீட்டா நாட் கிவன்னா ஏரியா ஆஃப் த செக்டர் LR/2 இந்த ஃபார்முலா போட்டு எல்லை கண்டுபிடிச்சிக்கிறோம். எல்லை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் θ/360 into 2πrல போட்டு தீட்டாவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். இந்த சம்மில் என்னென்னா லென்த் ஆஃப் த ஆர்க் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் சம்மில் லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுக்கல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். அதனால நம்ம அந்த LR/2 போட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஏரியா தீட்டா கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் வந்து டைரெக்டாக இஸ் லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் கிவன். அப்போ போட்டுக்கோங்க θ/360 into 2πr, 360 degree 2πr equal to length of the arc. Okay, this is the formula for length of the arc. So length of the arc is given 44. அப்போ θ/360 into 2 into what? 2 into 22/7 into r is 35. Okay, so to keep theta as it is 44. இங்கே என்ன பண்ணோம், ரெசிப்ரோகேட் ஆகிடும். 360 டிகிரி இன்ட்டு 2/1 இந்த பக்கம் வரும்போது 1/2 ஆகிடும். 7/22 ஆகிடும். 35/1 வந்து இங்கே வரும்போது 1/35 ஆகிடும். ஓகே, 22 2 22 2s are 44. 2 will get cancel. Again 7 5 7s are 35. So again 5 இதில் என்ன போகும்னா 72 5s are 360 degree. Okay, 1 5s are 5, 72 5s are 360. First 22, 2 22s are 44, 2 will get cancel. Again 7 5 7s are 35. Again 5 என்ன பண்ணோம் 72 degree. Therefore theta equal to 72 degree. First subdivision when area theta is not given, ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை யூஸ் பண்ணி எல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா போட்டு அதில் தீட்டாவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இதில் லென்த் ஆஃப் த ஆர்க் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதில் லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுக்காததால என்ன பண்ணோன்னா தீட்டா LR/2 ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செக்டர். ஏரியா ஆஃப் த செக்டர் கொடுத்துருந்தாங்க அதில். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டர்ஸ் வச்சு எல் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இங்கே எல் கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இது எடுத்து எழுதும்போது சென்ட்ரல் ஆங்கிள்னு எழுதிக்கோங்க. சென்ட்ரல் ஆங்கிள் θ equal to 72 degree. Okay.